மாதம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 11ஆம் அத்தியாயமான 11ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஜேஷ்ட மாதத்தின் முக்கியத்துவம் குறித்து ரிஷி முனிவர்கள் ஸ்கந்தனிடம் கூறினார்கள். ஸ்கந்தனே, எல்லா யோகங்களும் பாவங்களை அழித்து புண்ணியங்களை தருகின்றன. அப்படி இருக்க ஜேஷ்ட மாதத்தை மட்டும் எப்படி சிறந்ததாக கூற முடியும் என்று கூறத் தொடங்கினர். இது வழிபாட்டின் வரையறைகளை நிறைவு செய்கிறது. ஸ்கந்தன் கூறினார், ரிஷி முனிவர்களே, புகழ்பெற்ற கங்கா தேவி ஜேஷ்ட மாதத்தின் சுக்லபக்ஷத்தில் வரும் தசமி திதியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் ஸ்வர்க்கத்திலிருந்து இறங்கவில்லையா? பகீரத மன்னன் கோரத்தவம் செய்து பாவங்களை அழிக்கும் கங்கை நதியை கொண்டு வந்தார். அதனால்தான் ஜேஷ்ட மாதம் எல்லாவற்றிலும் சிறந்தது. மேலும் ஜேஷ்ட மாதத்தில் சேஷ யோகம் தோழனும் பின்பற்றுபவனும் ஆகும். முனிவர்களே, கங்கை பகீரதன் கோர தவம் செய்து நதியை இங்கு கொண்டு வந்ததற்கான காரணம் என்ன? அவள் முதலில் பூமியில் எங்கு குடியேறினாள் என்று வினவத் தொடங்கினர். அப்போது ஸ்கந்தன் கூறினார், பிரம்மதேவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தொப்புள் தாமரையிலிருந்து தோன்றி முழு பிரபஞ்சத்தையும் படைத்த பொழுது, அப்போது பிரம்மதேவர் ஒரு கரத்தில் நீர்க்குடத்தையும் மறுகரத்தில் வேதங்களையும் ஏந்தியிருந்தார். அதிலிருந்து வந்த 3 உலகங்களையும் தூய்மைப்படுத்திய அந்த புனித நீர் பிரபஞ்சத்தை தூய்மைப்படுத்தும் அன்னை கங்கை என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மதேவரின் நீர்க்குடத்திலிருந்து வெளிப்பட்ட கங்கை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடமிருந்து தோன்றியது. பிரம்மதேவர் நீர்க்குடத்திலிருந்து தண்ணீரை எடுக்காததால் அசுரர்கள் 3 உலகங்களையும் நீரால் நிரப்பினர். அப்பொழுது தேவேந்திரன் உட்பட அனைத்து தேவர்களும் மதுசூதன பெருமாளை வழிபட்டனர். அந்த வழிபாட்டு திருப்தி அடைந்த இறைவன் நீர்க்குடத்தில் இருந்த நீரை கொண்டு 3 உலகங்களுக்கும் நீர் வழங்கினார். இதன் பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் முன்னிலையில் கங்கையின் தீய பெயர்ச்சிக்கு முன்பு சிவபெருமான் தனது சடை முடியை சூத்திரமாக மாற்றி அதில் கங்கையை தாங்கினார். கங்கை சிவனாருடன் இணைந்ததால் அவள் ஒரு த்விஜ வடிவமாக மாறினாள். பின்னர் அனைத்து தேவர்களும் விருச்சிக கொடியின் அதிபதியான சிவபெருமானை வழிபட்டனர். அதன் பின்னர் சிவபெருமான் தனது சடை முடியிலிருந்து கங்கையை விடுவித்தார். அக்காலத்தில் கங்கா தேவி வானில் கர்ஜித்து பாய்ந்த போது அவள் ஸ்வர்தினி, ஸ்வர்கங்கா மற்றும் ஸ்வர்கவாகினி என்று அழைக்கப்பட்டாள். அக்காலத்தில் பகீரத மன்னன் கடும் தவம் செய்து தன் முன்னோர்களின் முக்திக்காக கங்கை தேவியை பூமிக்கு கொண்டு வந்தான். அங்கே சேஷாதியை புகழ்ந்து கங்கா தேவி பாதாள உலக குகைக்குள் சென்றாள். அந்த பாதாள உலக குகையிலிருந்து பகீரத மன்னனால் அவள் மீண்டும் கொண்டு வரப்பட்டாள். அதனால்தான் கங்கா தேவி ஆகீரதி என்று பெயர் வந்தது. ஜன்னு முனிவர் கங்கை தேவியின் மதுவை அருந்தி தனது வலது செவியிலிருந்து அதனை வெளிப்படுத்தியதால் அவள் இவ்வுலகில் புருஷ ஜானவி என்று அழைக்கப்பட்டாள். அப்போது அவருக்கு இந்த திருநாமம் கிடைத்தது. ஜன்னு முனிவரின் மகள் என்ற காரணத்தால் ஜானவி என்று அழைக்கப்பட்டாள். இதே கங்காதேவி 3 உலகங்களிலும் வலம் வந்து அனைத்தையும் காப்பதால் இவ்வுலகில் கங்கை நதிக்கு கிருப்தகா என்ற பெயர் வந்தது. கங்கா நதி இந்த உலகில் உங்கள் பெயர்களால் புகழ் பெற்றாள். அதுதான் உங்கள் பெயர். கங்கை நீர்க்கடல், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கடல், ஹர்ஜதோதத்தின் கடல், ஸ்வர்தினியின் கடல், உலகங்களை தூய்மைப்படுத்துபவள் பாகீரதி, ஜானவி, திஸ்த்ரோத, பீஷ்மாசு, மந்தாகினி, பகவதி மற்றும் 3 உலகங்களிலும் வசிப்பவள். இந்த திருநாமங்களை இரவும் பகலும் உச்சரிப்பவர்கள் பகீரதி நதிக்கரையில் வசிக்கிறார்கள். இதற்கு எல்லையே இல்லை. தினமும் நீராடும் போது இந்த திருநாமங்களை உச்சரிப்பவர்கள் கங்கையில் நீராடுவதன் பலனை பெறுகிறார்கள். தினமும் இந்த திருநாமங்களுடன் வணக்கம் செலுத்துபவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு இறுதியில் சிவனாரின் கைலாசத்தை அடைகிறார்கள். மரண வேளையில் நிலையான மனதுடனும் பக்தியுடனும் யோகத்தின் மூலம்
மூலமாகவும் அவர்கள் பந்தங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். அவர்கள் விண்ணுலகை கடந்து பிரம்மதேவரின் நிலையை அடைகிறார்கள். மரண வேளையில் இந்த திருநாமங்களை உச்சரித்த பின்னர் தங்கள் உடல்களில் நீரை தெளிப்பவர்கள். அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் யமராஜனின் தூதர்களால் தீண்டப்படுவதில்லை. கங்கையின் மகத்துவத்தை யாரால் உண்மையாக வர்ணிக்க இயலும்? ஆம், வானத்திற்கு இத்தனை முகங்கள் இருந்தால் அப்போது அந்த நபரால் கங்கையை சிறந்தவள் என்று அழைக்க இயலும். ஜேஷ்ட மாத மகாத்மியம் என்று அழைக்கப்படும் ஆனி மாத மகாத்மியத்தின் 11ஆம் அத்தியாயமான 11ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.